எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ எதை பற்றினா, நேற்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர் ஒரு அறிவிப்பு அறிவிச்சிருக்காரு. இந்த H1B விசா, இந்த விசாவோடைய சார்ஜஸ், அதே மாதிரி அந்த எம்ப்ளாயியோட சேலரிஸு எல்லாமே மாற்றி புதுசாக ரூல்ஸ் செட் பண்ணியிருக்காரு. இது இந்தியாவில் இருக்கிற ஐடி இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய செட்பேக்காக இருக்கும். இதுதான் இன்னைக்கு நாள் ஃபுல்லாக ஐடி கம்பெனிகளுக்கு வேலை செய்கிறவங்களாம் ஒரு பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இது H1B விசான்னா என்ன, இப்போ ட்ரம்ப் என்ன செக் வச்சிருக்காரு, அவரோட அஜெண்டா தான் என்னன்றது இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க. முதல்ல H1B விசான்னு என்னென்னா, இப்போது நம்ம ஐடி கம்பெனியில் உங்களுக்கு சார்ந்த நண்பர்கள் நிறைய பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க திடீர்னு அமெரிக்கா போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அமெரிக்கா போகிறதுக்கு எப்படி போகிறாங்கன்னா, அது ஒரு சில விசாஸ் எல்லாம் இருக்குது. H1B தான் மோஸ்ட்லி ப்ரிடாமினேட்டாக எல்லாம் கொடுப்பாங்க. H1Bன்றது ஒர்க் பெர்மிட், அங்கே வேலை செய்யறதுக்கு பர்மிட் இந்த H1B விசாஸ் கொடுக்கும். L1ல ஷார்ட் டேர்ம் ஒர்க் பெர்மிட்ஸ், அதே மாதிரி பிஸ்னஸ் விசாஸ் எல்லாம் இருக்குது. பட் அதெல்லாம் இப்போ பெருசாக கொடுக்கறது இல்லை. ஏன்னா நம்ம ஆளுங்க என்னென்னா, ஆக்சுவலி ஐடி கம்பெனிஸோட ஒர்க்கிங் மாடல் எப்படின்னா, இப்போது அங்கே அமெரிக்காவில் ஒரு பெரிய ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்கும். அதில் எனக்கு ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறேன், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஒர்க் கொஞ்சம் இருக்குது. இதில் இந்த டெவலப்மெண்ட் ஒர்க்குக்கு அவன் அங்கே இருக்கிற ஆட்களை ஹையர் பண்ண மாட்டான். முதல்ல அவங்ககிட்ட டேலண்ட் இருக்காது, ப்ளஸ் அவன் சம்பளமும் அதிகமாக கேட்பான்றதால அவன் என்ன பண்ணுவான்னா, இந்தியாவில் ஒரு கம்பெனி இந்த மாதிரி இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், காக்னிசன்ட் இந்த மாதிரி கம்பெனிக்கு அவுட் சோர்ஸ் பண்ணிவிடுவான். எனக்கு இது சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி கொடுங்க இதுதான் சொல்லிவிட்டேன். அவன் என்ன பண்ணுவான்னா, சரி ஓகே எனக்கு மொத்தமாக ஒரு அமௌண்ட் கொடுத்துருங்க, இதில் இங்கே 100 பேர் தேவை, 100 பேருமே யூஎஸில் இருக்க தேவையில்ல, எனக்கு 10 பேர் மட்டும் யூஎஸில் இருக்கட்டும், பாக்கி 90 பேர் இந்தியாவிலேருந்து வேலை செய்வாங்க. இந்தியாவில் வேலை செய்கிறதால அமெரிக்காவோட ஒப்பிடும்போது அவன் இந்தியாவில் சம்பளம் கம்மி. ஸோ அமெரிக்காவில் வேலை செய்யறவங்க மட்டும் ஒரு பெரிய சம்பளம் கொடுத்துட்டு, இந்தியாவில் இருக்கவங்களும் கம்மி சம்பளம் கொடுத்துட்டு இது வச்சுப்பாங்க. இது ஒரு ஆன்சைட் ஆஃப் ஷோர் மாடல். இந்த 10 பேர் 90 பேர் வேலை வாங்குற மாதிரி ஒரு மாடல் செட் பண்ணாங்க. இதுதான் ஐடி கம்பெனிஸ் பெரிய அளவுக்கு இந்தியாவில் ஃப்ளரிஷ் ஆன லாஸ்ட் ஒரு 25-30 வருஷமா இதுதான் நடந்துட்டு இருக்கு. இப்படிதான் ஐடி கம்பெனிஸே வளர்ந்துருக்கு. இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் பெங்களூர்லயும், ஹைதராபாத்லயும், சென்னையில் ஐடி கம்பெனி வேலை செய்யறாங்க. இந்த மாதிரி மாடலில் வேலை செய்கிறாங்க. இதில் இங்கே 90 பேர் வேலை செய்கிறாங்களா, அவங்களுக்கு என்ன ஒரு கனவு இருக்குன்னா, நம்ம அந்த 10 பேர்னு ஒருத்தராக இருக்கும், என்னைக்கோ வரணும் அமெரிக்கா போகணுன்றதுக்கு அவங்க ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க கம்பெனியில் அந்த ஒரு விசா அப்ளை பண்ணுவாங்க. இது புதுசாக வேறு ஏதோ ப்ராஜெக்ட் வரும்போது இவங்க வேலையை அமர்த்துறதுக்காக ஒரு விசா வாங்குவாங்க. அந்த விசாவில் போய் இவங்க வேலை செய்யறதுக்கு அந்த H1B அப்ளை பண்ணி நம்ம யூஎஸ் போயிடலாம். ஒன்ஸ் யூஎஸ் போயிட்டாங்கன்னா அங்கே யூஎஸ்லேயே பர்மனெண்டாக செட்டில் ஆயிடலாம் அப்படின்ற ஆசையோடு தான் இருக்காங்க. ஸோ H1Bன்றது பர்பஸ் என்னென்னா, யூஎஸ்ல இல்லாத ஒரு ஸ்கில், சப்போஸ் எனக்கு ரொம்ப தேவை, ஒரு திறமையான ஒரு ஆள் தேவை, அந்த பர்டிகுலர் ஸ்கில் செட்டில் இங்கே யூஎஸ்ல ஆட்களே இல்லை. யூஎஸ்ல பெருசாக இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்ல யாரும் இருக்க மாட்டாங்க. அவங்க இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சா அவ்வளோ இருக்க மாட்டாங்க. 12th +2 அப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த ப்ரொஃபஷனல் கிராஜுவேட்ஸ் யூஎஸ் கம்மியாக இருக்கிறது. அப்படியே இருந்தாலும் அவங்க ரொம்ப சம்பளம் அதிகமாக கேட்பாங்க. அதனால இந்தியாவிலேருந்து கொஞ்சம் கம்மி சம்பளத்துக்கு இந்த மாதிரி H1Bல கொண்டு இருக்கான். அதுலேயே H1B ரூல்ஸ்லேயே நிறைய பேர் கொஞ்சம் மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்னு. நீங்கள் இவ்வளோதான் கொண்டு வரணும் இருக்கு, பட் அந்த கூடுதலாக ஆட்களை கொண்டு அங்கே அமெரிக்கா ஃபுல்லாக போய் நீங்கள் வேலையை அமைத்துறீங்கன்ற அலிகேஷன் இருக்குது. இப்போ நேற்று ட்ரம்ப் சொல்லும்போது என்ன, இந்த H1B அப்ளிகேஷன்ஸில் 70% இந்தியன்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னா இந்தியா இந்த H1Bன்ற அந்த விசா கேட்டகரி ஃபுல்லாகவே அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலேயும் இந்தியாவில் வேலை செய்ய சில ஐடி கம்பெனிஸ், இந்த அவுட் சோர்சிங் ஐடி கம்பெனிஸ் எல்லாம் அங்கே பெரிய அளவுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு செக் வைக்க தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த H1Bல நீங்கள் விசா கொடுத்து கொண்டு வரீங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் இப்போத்துலேருந்து, அதாவது விசா வாங்கி யூஎஸ்ல இருக்கவங்க, இப்போ விசா வாங்கி இன்னும் யூஎஸ் போகாமல் இருக்கிறவங்களுக்கு என்னென்னா, ஆண்டுக்கு 80 லட்சம் கூடுதலாக கொடுக்கணும் ஒரு எம்ப்ளாயிக்கு. இது இந்த கம்பெனிஸ்க்கு பெரிய செக். ஏன்னா ஒவ்வொரு எம்ப்ளாயிக்கு 80 லட்சம் கொடுக்கணும்னா அப்போ அவங்களோட ப்ராஃபிட் லெவல்ஸ் கொஞ்சம் குறையும். ஸோ இங்கேருந்து அப்போ அவன் என்ன பண்ணுவான்னா, அப்போ இங்கேருந்து இந்தியாவிலேருந்து யாரும் அமெரிக்கா அனுப்ப மாட்டான். அமெரிக்காலே ஒருத்தனை கம்மி சம்பளத்துக்கு வேலை எடுத்துட்டு அவன் இந்தியாவில் இருக்கவங்க வேலை கற்றுக்கொடு அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் பொசிஷன் மூவ் ஆகும். இது இப்போ அந்த கம்பெனிஸ்க்கு ஓகே, அவனுக்கு ஒரு லாங் டேர்மில் ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் கிடைக்காது, அது ஒரு பிரச்சனை இருக்கும்போது
இந்தியாவில் இந்த அமெரிக்காவில் போய் எப்படியோ செட்டில் ஆகும்ன்ற கனவோடு இருப்பாங்கல்ல, இந்த ஐடி கம்பெனி வேலை அதில் போய் செட்டில் ஆகணும்னு, அவங்களுக்கு இது பெரிய இடி. இனிமேட்டு உங்களுக்கு அந்த மாதிரிலாம் அமெரிக்காவில் அவரை போக முடியாது. ரொம்ப ரேர் கேஸ் தான். உங்களோட பர்டிகுலர் நீங்கள் பண்ணுற வேலையை பார்க்கறதுக்கு யூஎஸில் வேற ஆளுங்களே இல்லை, அந்த மாதிரி கேஸில் கேட்டகரியில் தான் நீங்கள் போக முடியும். ஸோ இதுதான் இது வந்து இந்தியாவோட ஐடி கம்பெனிஸ் அவங்க ஒர்க்கிங் மாடலே எப்படின்னா ஆன்சைட் ஆஃப் ஷோர் மாடலே மாறும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஆஃப் ஷோர் ரிசோர்ஸஸ் தான் ஜாஸ்தியாக வைப்பாங்க. அதுவும் இந்தியாவில் வேலை செய்கிற ரிசோர்ஸஸ். அந்த ஆன்சைட்டில் 10 பேர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த 10 பேருக்கு வந்து அந்த 10 பேருக்கும் அங்கே சிக்கல் இருக்குது. இப்போதைக்கு அந்த 10 பேர் இருக்கவங்களுக்கு இப்போ ஷார்ட் டேர்மில் ஒரு பிரச்சனை இருக்காது. பட் லாங் டேர்மில் அந்த 10 பேர் பார்க்குற வேலையும் அமெரிக்காவில் இருக்கிறவங்க பார்க்குற வேலை தான். ஸோ ட்ரம்ப்போட நோக்கம் என்னன்னா, அவர் இந்தியாவுக்கு எதிரான ஒரு சட்டமாக கொண்டு வரல. அவர் வந்து ஹையர் அமெரிக்கன் பாலிசி, அமெரிக்காவில் இருக்கிறவங்க தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் வேலைக்கு. நீங்கள் வந்து அமெரிக்காவில் இருக்கிற ஜாப் வேகன்சிஸ்க்கெல்லாம் இந்தியாவிலேருந்து ஆளு கூட்டு வரீங்க. இதனால இமிகிரன்ஸ் பாப்புலேஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு இந்தியாவில்னு. ஃபர்ஸ்ட் வெள்ளைக்காரனே வந்து வெளியே ஒரு 100-200 வருஷத்துக்கு முன்னாடி யூரோப்லேருந்து அமெரிக்கா செட்டில் ஆகி தான் இவங்கெல்லாம் அங்கே ஆக்குபை பண்ணது. ஆனால் இப்போ வந்து அவங்க செட்டில் ஆகிட்டு அவங்களோட இடத்த பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்க, இந்தியாவிலேருந்து வர ஆட்களை குறைக்கணும்னு நினைக்கிறாங்க. அமெரிக்காவுக்கு இதுக்கப்புறம் வர்றவங்களுக்கு அந்த சேலரி ஸ்கேல் அது ஒன்று. அதே சமயம் அமெரிக்காவில் ஆல்ரெடி இருக்காங்கல்ல, இவங்களுக்கும் நீங்கள் வந்து சம்பளத்தை உயர்த்தணும். அவங்க எக்ஸ்டென்ஷன் போனாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதம் ஆண்டுக்கு ஒரு 80 லட்சம் கொடுக்குற அந்த சேலரி ஸ்கேலுக்கு புஷம், அந்த அதாவது ஆண்டுக்கு 80 லட்சம் கொடுக்கணும். அந்த ஒரு ரூல்ஸ் இருக்கிறதால அமெரிக்கா இருக்கவங்களுக்கே ஒரு ஜாப் செக்யூரிட்டி இல்லாமல் போகுது. எப்போ வேணால் அவங்கள வந்து வேலையை நீக்கிடுவாங்க, இந்தியாவுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ஆனால் H1Bன்றது 3 வருஷம் தான் கொடுப்பாங்க. அது 3 வருஷம் கழிச்சு மறுபடியும் ரெனியூ பண்ணும்போது இந்த சிக்கல்லாம் வரும். ஸோ இதனால ஐடி கம்பெனி வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஒரு இடி. அவங்களோட ஜாப்ன்றது லாங் டேர்ம் க்ரோத் திட்டத்தை அவங்க பெருசாக இருக்காது. இப்போ இந்தியா போன்ற நாடுகளில் வந்து சர்வீஸ் செக்டர் பேஸ் பண்ணி தான் பெருசாக இருக்குது. அதுவும் நீங்கள் பெங்களூரு, ஹைதராபாத் போன்ற நகரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஐடி கம்பெனியை நம்பி தான் அந்த ஊரோட பொருளாதாரமே இருக்குது. அதெல்லாம் பெரிய இடி. இப்போவும் ஐடி கம்பெனி தொடரும். அந்த இந்தியாவில் இருக்க 90 பேருக்குலாம் 90 பேர் வச்சு வேலை வாங்குவாங்க. பட் அந்த ஆன்சைட் ஆஃப் ஷோர் மாடல்ன்ற பெரிய ஐடியாவும் நம்ம இதுக்கப்புறம் அமெரிக்காவுக்கு பெருசாக போக முடியாது. ஸோ அந்த ஒரு பெரிய ஐடி தான் இப்போ எல்லா ஐடி கம்பெனிகள் தொழிலாளர்கள் மண்டையில் விழுந்திருக்கு. இது எப்படி இந்தியா சமாளிக்கிறாங்க அப்படின்றது பொறுத்து பார்க்கணும். நிச்சயமாக பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் பல சொல்லலாம். ட்ரம்ப் வேணுன்னே பண்ணுறாரு, இந்தியா தாக்குறாருன்னா தாக்க தான் செய்வார். அவர் வந்து அமெரிக்காவில் இருக்கிறவங்கள நலனுக்காக தான் பார்ப்பாரு. அவர் இந்தியர்கள் நலனை பார்க்க மாட்டார். நேற்று ப்ரெஸ் மீட்டில் சொன்னால் 70% இந்தியாவில் இருக்கிறவங்க தான் கொடுக்குறாங்கன்னா, அப்போ இந்தியாவில் இருக்கவங்களுக்காக அவர் ஆட்சி நடத்தலை, அமெரிக்காவில் இருக்கிறவங்க நடத்துகிறாரு. ஸோ அதுதான் இன்னைக்கு காட்டியிருக்காங்க. இதில் வந்து இது தொடருமானால் லாங் டேர்மில் நம்ம நிறைய உறவினர்கள்லாம் அமெரிக்காவில் இருப்பாங்க. அதாவது இந்த மாதிரி ஐடி கம்பெனி மூலியமாக போனவங்க அவங்களாம் திரும்ப வர வேண்டியிருக்கும். இதில் சின்ன கிளாஸ் சில பேர் யோசிப்பாங்க, இந்த படிக்கிறது போனவங்களாம் சிக்கலான்னா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவங்க F1 ஒரு விசாவில் போகிறாங்க. அந்த விசாவில் போனீங்கன்னா அவங்க படிக்கிறதுக்கு அதே மாதிரி அங்கே வேலை வாய்ப்புன்றது மாதிரி இருக்கும். அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி H1 இந்த பிரச்சனையெல்லாம் இருக்காது. அவங்க அங்கேயே படிச்சதால அவங்க H1 அப்ளை பண்ணலாம். அங்கே அதோட சார்ஜஸ் கம்மியாக தான் இருக்கும். அவங்களோட சேலரி வேஜஸும் கம்மியாக தான் அங்கே இருக்குன்றதால அவங்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. இங்கேருந்து படிக்காம, அது அமெரிக்காவில் படிக்காம இங்கேருந்து இந்த ஐடி கம்பெனி மூலியமாக போகிறவங்களுக்கு தான் பெரிய சிக்கல். பார்ப்போம் எதிர்காலத்தில் எப்படி இதை இந்தியா கையாளுதுன்றது. மீண்டும் ஒரு வீடியோவில் இணைவோம்.